ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறது சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புனிதா மேலே கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணம் அவள் பண்ணுற அந்த நடவடிக்கைகள் தாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த கௌஷிக்கோட வச்சு நம்ம புனிதாவை வந்து ஒரு 2-3 தடவை நம்ம சூர்யா வந்து பார்த்துருப்பாரு. பட் இருந்தாலும் அது எதையுமே வந்து கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு வந்து போயிருப்பார். இப்போ வந்து புனிதா மேலே தான் வந்து அந்த டவுட்டெல்லாம் திரும்புது. ஏன் அப்படின்னா அவள் வந்து வந்ததுலேருந்து அவளோட ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே சரி கிடையாது. அது மட்டும் கிடையாது, அவள் ஆஃபீஸ்க்குமே வந்து போகிறது கிடையாது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம சூர்யா வந்து யோசிச்சு பார்க்குறாரு. சரி, இந்த விஷயத்த நம்ம நந்தினி கிட்ட போய் கேட்போமா வேணாமா அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா நந்தினியோட தங்கச்சியை பற்றியே நம்ம வந்து இப்போதைக்கு எந்த விதமான தப்பான விஷயத்தையும் சொல்லிடக்கூடாது. இல்லைனா நந்தினிக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் இல்லையா, என்னதான் இருந்தாலும் தங்கச்சியை பற்றி இப்படி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அது எதையுமே வந்து வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சூர்யா யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே வந்து இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம புனிதாவை வச்சு தான் வந்து இந்த கௌஷிக் வந்து எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எதுவுமே வந்து இவளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மாதங்கி, ரஞ்சித் இவங்க 2 பேரும் தான் மாஸ்டர் பிளான் வந்து போடுறாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இந்த கௌஷிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் கௌஷிக்கை வச்சு புனிதாவை போலியை லவ் பண்ண வச்சு ஸோ அவன் மூலமாக எல்லா விஷயமே வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த வீட்டில் உள்ளவங்களோட நிலைமை, அந்த வீட்டில் உள்ளவங்களை வச்சு பார்த்தீங்கன்னா புனிதாவை தான் வந்து எல்லாமே பண்ணுறா அப்படிங்கிறத நம்ம வந்து அவன் மேலே பழியை தூக்கி போட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இவங்க ஒவ்வொன்றத்தையாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த விஷயத்த வந்து சூர்யாவோ அல்லது நந்தினியோ கண்டுபிடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா உண்மையிலேயே வந்து புனிதா ரொம்ப அப்பாவி மாதிரி தான் இருக்கா. ஸோ தேவையில்லாமல் வந்து ஒருத்தனை நம்பி போயிட்டு லவ் பண்ணிவிட்டு கடைசியில் எல்லா பழியையும் தூக்கி அவன் மேலே போட்டுட்டாங்க அப்படின்னா பின்னாடி நிச்சயமாக இவளுக்கு தான் வந்து பிரச்சனை வரும். ஆக்சுவலி உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து புனிதாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு நிலமையில வந்து நிற்கிதுன்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது மாதிரி மாதங்கி வந்து சுரேகாவோட முடியெல்லாம் கட் பண்ணி அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து அனுப்பி வச்சுருப்பாங்க. ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, அப்படி பண்ணதுனால ஆல்ரெடி வந்து சூர்யாவுக்கும் நந்தினிக்கும் ஒரு சின்ன டவுட், ஒரு பர்ஃப்யூம் ஸ்மெல்லை வச்சு தான் வந்து அவங்க அந்த ஒரு கொலைகாரியவே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போது அதே பர்ஃப்யூம் ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நம்ம புனிதா மேலே வந்து வரப்போகுது. ஸோ அப்போது அந்த ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து இவங்களுக்கு தோணிடும். இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து நம்ம எங்கேயோ வந்து நமக்கு வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்குது, இது அந்த ஸ்மெல் தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கண்டுபிடிக்க போகிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஸோ போலீஸாரும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து புனிதாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இது எல்லாத்துலேயுமே மாட்டி எப்படி அதுலேருந்து அவங்க வெளியில் வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த ஒரு பிக்கஸ்டான ஒரு சீனாக வந்து இருக்க போகுதுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் வேறு நம்ம சூர்யா மேலே பயங்கர கோபத்தில் இருக்கார். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் சூர்யா வந்து என்னமோ யாரோ ஒருத்தவங்கள மிரட்டுற மாதிரி ஸ்டேஷனில் வந்துட்டு நீங்கள் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என் சிஸ்டரை நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் வந்து தெரியலை, நீங்கள் இன்னும் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சூர்யா பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்பெக்டரை வந்து திட்டிட்டு போவார். ஸோ இதனால் அவருமே ரொம்பவே கோவத்தில் இருக்கார். என்னடா இவன் என்னமோ இவனுக்கு நம்ம வச்சு ஆள் மாதிரி ஊனா வரேன், நம்மளை திட்டுறேன் போகிறேன், இதெல்லாம் வந்து எந்த வகையில் நியாயம்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சூர்யாவை எப்படியாவது நம்ம பழி வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணி இந்த இன்ஸ்பெக்டர் வேறு ஒரு பக்கம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ மாதங்கியை பார்த்தீங்க அப்படின்னா வந்து வீட்டுக்கும் வந்து வராங்க. இந்த மாதிரி அந்த பார்சலை அனுப்பி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது சுந்தரவள்ளி வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி ரொம்பவே வந்து டயர்டாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மேடம் என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாதங்கி, சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மேடம் உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் வந்தேன், ஆனால் உங்களோட சுச்சுவேஷனை பார்த்தா ரொம்ப பேடாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, அதான் உங்ககிட்ட கேட்டேன், ஜஸ்ட் நீங்கள் சொல்கிறதுனா சொல்லுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாதங்கி, இந்த மாதிரி என் பொண்ணு சுரேகா காணாமல் போயிருக்கால, இப்போ அவளோட தலைமுடியை கட் பண்ணி யாரோ பார்சலில் வந்து அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன மேம் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா, இப்படியும் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மாதங்கி எதுவுமே தெரியாத மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாம் மாதங்கி, எனக்கு என்ன பண்ணுறதுனே வந்து தெரியலை, என் பொண்ணு என்ன நிலமையில் இருக்கா, யார் அவங்கள கடத்தி வச்சுருக்கா, ஒன்றுமே எனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மேம் நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க, வயசு பொண்ணுன்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து இன்ன வரைக்கும் தேடாமல் கண்டுபிடிக்காமல் ஏன் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. எல்லா பக்கமும் தேடிட்டு தான் இருக்கோம் மாதங்கி, ஆனால் அவளை பற்றி எந்த விதமான தகவலும் தெரிய மாட்டேங்குது, யார்கிட்ட போய் எப்படி கேட்குறதுன்னு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, மேம் நான் வேணால் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லவா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில அஃபிஷியல்ஸ் கிட்ட வந்து நான் பேசி இதை வேணால் சால்வ் பண்ண ட்ரை பண்ணவா அப்படின்னு சொல்லும்போது உடனே அந்த இடத்துக்கு சூர்யா வராரு. அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, எங்கள் குடும்ப விஷயத்த நாங்கள் பார்த்துக்கோம், நீ உன்னோட வேலை என்னமோ அது மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லும்போது, டே சூர்யா இப்போ யார் உங்ககிட்ட ஏதாவது கேட்டாங்களா,
சுரேகாவை கண்டுபிடிக்க உன்னால தான் முடியலைல்ல, அப்போ கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்கிறவங்க கிட்ட நம்ம பேசுகிறதுனால என்னடா ஆக போகுது, பேசாமல் நீ இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாருங்கள் தாய்க்குலமே, என் தங்கச்சியை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாமல் மற்றவங்க அட்வைஸ்லாம் கேட்டீங்க அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு தான் பெரிய அப்பா வச்சுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லும்போது, மேம் எதுக்காக இவர் இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு, நான் பேச வந்த விஷயமே உங்ககிட்ட வேறு, பரவாயில்ல இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் அதை கேட்குற சூழ்நிலையில் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் அடுத்து கூட உங்களை வந்து பார்க்குறேன், நான் கிளம்புறேன் மேம் அப்படின்னு கோவமாக அந்த இடத்த விட்டு அப்படியே நடிக்கிற மாதிரி வந்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா சுந்தரவள்ளி மாதங்கியை நம்பணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் நிச்சயமாக சுந்தரவள்ளி வந்து மாதங்கியை 100% நம்ப போகிறாங்க. அண்ட் இதை வச்சு தான் மாதங்கி தன்னோட கேம் பிளேவே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சூர்யா என்ன பண்ண போகிறாரு, இதுதான் ஒரு பெரிய கொஷின்ஸ் மார்க். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.